கட்டுமான கழிவுகளை விதிகளை மீறி கையாள்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னையில் காற்று மாசுவை குறைக்க எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. சென்னையில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் நாளொன்றுக்கு சுமார் 800 மெட்ரிக் டன் அளவிற்கு கட்டுமானம் மற்றும் இடிபாட்டு கழிவுகள் உருவாகின்றன. இந்த கழிவுகளை பெரும்பாலும் முறையற்ற வகையில் பராமரிப்பது, வாகனங்களில் கொண்டு செல்வது போன்ற பணிகளில் கட்டுமான நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழலில் வரைவு வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டு பொதுமக்களின் ஆலோசனைகள் பெறப்பட்டு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமானத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி டெல்லி மற்றும் மும்பையில் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் நிலையில் சென்னையில் வழிகாட்டுதல்களை மீறுபவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தளங்களில் விதிமீறலுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும், 501 சதுர மீட்டர் முதல் 20,000 சதுர மீட்டர் வரையிலான பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் விதிமீறலுக்கு 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 300 சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் விதிமீறலுக்கு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட உள்ளது. நடுத்தர மற்றும் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட வழிகாட்டுதல்களில் விதிமீறல்கள் ஏற்பட்டால் விதிமீறல்களை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு அதை சரி செய்வதற்கு 10 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். விதிமீறல்களை சீரமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்ட 15 நாட்களுக்குள் சரி செய்யாவிட்டால் அபராதம் மட்டுமின்றி கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது.